ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை மெஷர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் மூலயமா மாதம் மாதம் ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த இண்டெக்ஸ் தான் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இது இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற அவுட்புட், அந்த வால்யூம் ஆஃப் அவுட்புட்டை மெஷர் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் வளருதா இல்லையா அப்படின்னு மெஷர் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸையுமே 3 குரூப்பாக பிரிச்சிருந்தாங்க. மேனுஃபேக்சரிங், மைனிங், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டின்ட்டுன்னு. சமீபத்தில் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. பேஸ் இயர் 2011-12 இருந்த பேஸ் இயர் இப்போ 2022-23 மாறி இருக்குது. இந்த 3 கேட்டகரி சொன்னேன் இல்லையா, மேனுஃபேக்சரிங், மைனிங், எலக்ட்ரிசிட்டின்னு, அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மேனுஃபேக்சரிங்னு இருக்குது, மைனிங் அண்ட் குவாரிங்னு கொண்டு வந்திருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் சப்ளைன்னு கொண்டு வந்திருக்காங்க, வாட்டர் சப்ளை, சீவேஜ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புது மாற்றங்களை பேஸ் பண்ணி கவர்மெண்ட், அதாவது NSO பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.9% வரைக்கும் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாபிக் பற்றி எலாபரேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை விசிட் பண்ணுங்கள். UPSC சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.